அனைவருக்கும் வணக்கம். இப்போ டெட் தேர்வு முடிஞ்சிருக்குது. ரொம்ப நிறைய பேர் ஹாப்பியா இருக்கிறீங்க. எப்போ அடுத்து வந்து எஸ்ஜிடி தேர்வு கால்பர் பண்ண போறாங்க. நம்ம எப்படியாவது ஆசிரியர் ஆகிரணும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல பூரிப்பில் இருக்கிறீங்க. நிறைய பேர் வந்து பேப்பர் 1 நல்ல சிறப்பா எழுதியிருக்கீங்க. வெறுமனே 82 கொஸ்டின் போட்டா போதுமானது. இந்த ஆசிரியர் நியமன தேர்வுக்கு நீங்க தகுதியாயிருவீங்க. கடந்த முறை நம்ம காஞ்சி எக்ஸன் டிஎன்பிசி பயிற்சி மையத்துல அந்த ஆசிரியர் நியமன தேர்வுல பயிற்சி அளித்து நிறைய ஆசிரியர்கள் வந்து அரசு பள்ளியில பணியாற்றி வராங்க. உங்களுக்கு ஏற்கனவே நம்ம முத ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 2 மேடமை மட்டும் அழைச்சு வந்து பேச வச்சோம். அதை அவங்க பார்த்திருப்பீங்க. எல்லாரையும் நம்ம விளம்பரமா கொடுக்கறதுல அவங்க சிறப்பான நல்ல மதிப்பெண் எடுத்து, அதாவது 100க்கு மேல தான் மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் இந்த ஆசிரியர் நியமன தேர்வுக்கு போக முடியும். அதாவது எஸ்ஜிடி 2026ல வரக்கூடிய தேர்வுக்கு நீங்க இப்போதே ஆயத்தமாகணும் அப்படின்னு காஞ்சி எக்ஸன் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் சார்பில் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். நிச்சயமா இந்த எஸ்ஜிடி என்ற தேர்வு, அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர் என்று சொல்லக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கான நியமன தேர்வு வரக்கூடிய 2026ல ஜனவரி அல்லது பிப்ரவரி மார்ச் மாதத்துக்குள்ள கட்டாயம் வரலாம். உங்களுக்கு இன்னொரு சந்தேகங்கள் இருக்கலாம். இந்த அரசாங்கம் மே மாசம் ஒரு எலெக்ஷன் நடத்த போறாங்க. இந்த அரசாங்கத்தினுடைய காலக்கெடு மே மாதம் வரைக்கும் தான் இருக்கு. இவங்களால நிச்சயமா அதுக்குள்ள ஒரு தேர்வு வைத்து அப்பாயின்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்லாம் நிறைய உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் சந்தேகத்துல இருக்கிறீங்களா அவங்க பூரா காலம் பூரா சந்தேகத்திலே இருந்துட்டு அப்படியே ஏமாற்றம் அடைந்து போக வேண்டியதுதான். நிச்சயமாக அரசு வந்து இந்த டிசம்பர் மாதத்திலேயோ அல்லது ஜனவரி மாதத்திலேயோ ஒரு கால்ஃபர் இடும். அது வந்து டிஆர்பில நிச்சயமா கால்ஃபர் வெளியிடுவாங்க. அந்த கால்ஃபர்ல ஒரு 2 மாதத்துக்குள்ள அல்லது 3 மாதத்துக்குள்ள ஒரு தேர்வு வைப்பாங்க. தேர்வை வச்சுட்டு ஒரு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடியதுல ஒரு நியாயமா தான் நடக்கும். அதனால அரசியல் தலையீடுகள் எதுவுமே இருக்காது. எனவே இந்த எலெக்ஷனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒருவேளை இந்த கடைசி நேரத்துல கால்பர் பண்ணிட்டு போயிட்டாலும் கூட தேர்வு நடக்கும். தேர்வு நடத்தி நியமனம் கூட பண்ணி வைப்பாங்க. அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அடுத்த அரசாங்கம் வந்த உடனே அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த நிலைமை தான் எல்லா ஆண்டுகளிலும் நிகழ்ந்து இருக்கு. நாங்க கண் கூட பார்த்திருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் என்ன நடந்தது அப்படின்றது. எனவே மே மாசத்துல எலெக்ஷன் நடக்கும் போது இந்த அரசாங்கம் கால்பர் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமே இருக்கக்கூடாது. நான் இப்போ நடந்து முடிந்த டெட் தேர்வுல சிறப்பா எழுதிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன். நிச்சயமா பாஸ் பண்ண முடியல அப்படின்னா, இல்லைன்னா டவுட் இருக்குது அப்படின்னா வரக்கூடிய ஓரிரு தினங்கள்ல உங்களுக்கான கீயை விட்டுருவாங்க. அதை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னாக்கல அடுத்து நம்ம என்ன எழுதணும்? இந்த பேப்பர் 1 கார எல்லாமே எஸ்ஜிடி தேர்வு எழுதணும். எஸ்ஜிடி தேர்வு வரக்கூடிய 2026ல டெஃபினட்டா உங்களுக்கு கால்ஃபர் வரும். அப்படியே கால்பர் வந்து போடலாம் கூட அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் போட்டுரும். எனவே அதுவரை வேலை கிடைக்கும் வரை உங்களுக்கு படிச்சுட்டே தான் இருக்கணும். ஏமாற்றம் அடையக்கூடாது. எனவே இந்த ஆசிரியர் நியமன தகுதி தேர்வுக்கு வரக்கூடிய நம்ம காஞ்சி டிஎன்பிசி பயிற்சி மையத்துல என்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்கல இந்த மாத இறுதியில, அதாவது 30/11/2025 ஞாயிற்றுக்கிழமை வரும். அன்னைக்கு முத ஆரம்பிக்கிறோம் நாம. இது என்னன்னைக்கெல்லாம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினந்தோறும் இது வகுப்புகள் இருக்கும். அதே போல அடுத்த பேட்ச் வந்து சனி ஞாயிறு வகுப்புகள் இருக்கும். சனி ஞாயிறுனா சனிக்கிழமை காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு முடிக்கலாம். அதே போல ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணிக்கு முடிக்கலாம். இப்படி 2 தினங்களுக்கும் ஃபுல் டே வகுப்புகள் இருக்கும். அல்லது தினந்தோறும் வகுப்புகள் ஒரு பேட்ச் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா தினந்தோறும் திங்கள்ல இருந்து வெள்ளி வரை வாரத்துல 5 தினங்களுக்கு காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு நம்ம முடிக்குவோம். இப்ப டெட் எழுதி பாஸ் பண்ணவங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தயாராகணும். அதுக்கான சிலபஸ், அதுக்கான மதிப்பெண்ணு எங்கெங்க கொடுத்துருக்காங்கன்னா ஏற்கனவே டிஆர்பி வெப்சைட்ல நம்ம கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே தேர்வு வச்சிருக்காங்க. அதுக்கான சிலபஸ் என்னென்ன இருக்கு? நீங்க ஏற்கனவே படிச்ச தமிழ்ல இருக்கு, ஏற்கனவே படிச்ச ஆங்கிலம் இருக்கு, ஏற்கனவே படிச்ச இவிஎஸ் ஒட்டுமொத்தமா சேர்ந்துதான் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், இப்படி 5 இதுவும் சேர்ந்துதான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 30 மதிப்பெண் என்ற விதத்துல 5-15 என்ற விதத்துல மொத்தம் 150 வினாக்களுக்கு உங்களுக்கு தேர்வுகள் வைக்கிறாங்க. இந்த 150 வினாக்களுக்கு குறைந்தபட்சம் நீங்க 120 மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான், ஒவ்வொரு வினாவுக்கும் 1 மதிப்பெண் என்ற விதத்துல 150 வினாக்களுக்கு 120 மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும்தான் வேலை உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கணும். அதுக்கு தகுந்தாற் போல நீங்க 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தால் வழங்கப்பட்டுள்ள அனைத்து பாட புத்தகங்களையும் தரவா படிச்சுட்டீங்கன்னா எளிமையா நீங்க 120 வாங்கிடலாம். அல்லது நம்ம பயிற்சி வகுப்புல என்ன நோட்ஸ் கொடுக்குறோமோ அதை மட்டும் படிச்சா போதுமானது, ஈஸியா வாங்கிடலாம். அதுக்கான பயிற்சி வகுப்புகளை, அதுக்கான தேர்வு முறைகளையும் நம்ம தொடர்ச்சியாக நடத்துறதுனால நீங்க எளிமையா வந்து பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது என்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்க 30/11/2025 இந்த அதாவது இந்த மாதம் கடைசியில நம்ம உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எனவே நீங்க இந்த எஸ்ஜிடி தேர்வுக்கு அப்ளை பண்ணி எழுதணும் அப்படின்னாக்கல வரக்கூடிய 30/11/2026ல 25ல நடக்கக்கூடிய இந்த தேர்வுக்கு முன்கூட்டியே நீங்க அட்மிஷன் போட்டுக்கலாம். இதுக்கான ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க என்னென்ன விவரங்கள் இருக்கு, மெட்டீரியல் கிடைக்குமா, அல்லது வேற என்ன டெஸ்ட் எப்படி வைப்பீங்க, எவ்வளவு ஃபீஸ் டீடைல்ஸ்,
இது எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பரை நீங்க தொடர்பு கொண்டு எழுதிக்கலாம். அதாவது 9842205149 என்ற எண்ணுக்கும் அல்லது 9150302456 என்ற இந்த 2 எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய விவரங்களை கேட்டுக்கலாம். இந்த விவரங்கள் அனைத்தும் எதை பற்றியதுன்னா எஸ்ஜிடி என்று சொல்லக்கூடிய செகண்ட் கிரேட் டீச்சர் 2026ல தேர்வு செய்ய போறாங்க. அதுக்கான பயிற்சி வகுப்புல நம்ம காஞ்சி எக்ஸன் டிஎன்பிசி பயிற்சி மையத்துல ஆரம்பிக்கிறோம். அதுக்கான விவரங்களை இந்த ஃபீஸ் டீடைல்ஸ், மெட்டீரியல், எப்பப்ப கிளாஸ் நடக்கும் என்ற விவரங்களை இதுல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உடனடியாக நம்ம யூடியூப்ல சேனல்ல பார்த்து உங்களுடைய தோழர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த தகவலை மற்ற உங்க உறவுகளுக்கும், உங்களுடைய நண்பர்களுக்கும், உங்களுடைய சொந்தங்களுக்கும் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணி நம்ம காஞ்சி எக்ஸன் டிஎன்பிசி பயிற்சி மையத்தை பற்றிய தகவலை அனைவருக்கும் வழங்க. இந்த வரக்கூடிய 30ஆம் தேதி நடைபெற இந்த தேர்வுல நீங்களும் பங்கெடுத்து நிச்சயமாக அடுத்த 2026ல நீங்களும் ஆசிரியரா வரதுக்கான முயற்சிகள் எடுங்க. நாங்கள் அதுக்கு உறுதுணையாக இருப்போம். இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா வெற்றி கிடைக்கும். வாழ்த்துக்கள்.